ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி தியாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஆன்லைன் காம்படிஷன், குக்கிங் காம்படிஷன் நடந்தது. அதில் ப்ரைஸ் வின்னதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் என்னென்ன ப்ரைஸ் வந்திருந்தது அதையும் நம்ம அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம். குக்கிங் காம்படிஷன் இப்போ நான் நிறைய போகிறதில்ல. ஏன்னா நம்ம அங்கே போகிறோன்னா ஒரு நாள் முழுக்க உட்காந்துட்ருக்கிறதா இருக்குது. அதில் நமக்கு முதுகு பார்த்திங்கன்னா நிற்க மாட்டுது. ஆனால் இதை மாதிரி ஆன்லைனில் நடக்கிற குக்கிங் காம்படிஷனுக்கு நம்ம சமைச்சதை இதை மாதிரி வீடியோ எடுத்து அனுப்புனா அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதை மாதிரி பட்டர் முறுக்கு இது எப்படி ஈஸியாக செய்கிறது அதை தான் நான் இந்த குக்கிங் காம்படிஷனுக்கு அனுப்பியிருந்தேன். வரக்கூடிய எல்லா வீடியோலையும் 3 வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணி கிஃப்ட் ஹேம்பர் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 2 நாள் ஆகுது. இன்னும் நான் அன்பாக்சிங் வீடியோ பண்ணலை. ஸோ இப்போ தான் இதுக்கு டைம் வந்திருக்கு. வாங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் என்ன ஒரு பெரிய வீடியோ, இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க கிஃப்ட் ஹேம்பருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா காம்படிஷனுக்கும் எல்லாராலையும் போக முடியாது. இருந்தாலும் நிறைய பார்த்திங்கன்னா இப்போ காம்படிஷனோட வீடியோ மட்டும் நம்ம அனுப்புனா அதுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதை நம்ம வீட்டில் இருந்துகிட்டே பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்ம திறமைக்கான ப்ரைஸ் கிடைக்கும். அதுக்காக தான் உங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் செய்திருந்த அந்த ஈஸியான மெத்தட் முறுக்குக்காக தான் இந்த கிஃப்ட் ஹேம்பர். 3 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தி. நிறைய குக்கிங் காம்படிஷன் போயிட்டு இருந்தேன். என்ன ஒன்று, காலையில் நம்ம சமைச்சி எடுத்துகிட்டு போய் அங்கே டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதில் செலக்ட் ஆகிட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா லைவ் குக்கிங், அதை குக்கிங் முடிச்சுட்டு அது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி கிடைக்குதோ இல்லையோ அது வரையும் அங்கே உட்காந்துட்டு வீட்டுக்கு வரும்போது மணி பார்த்திங்கன்னா 10 ஆகிடுது. இதனாலேயே இப்போ நிறைய காம்படிஷன் நான் போகிறதில்ல. ஆனால் எனக்கு குக்கிங்கில் ரொம்பவே ஆசை. நிறைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா இதை மாதிரி காம்படிஷன் போகும்போது கிடச்சிருக்காங்க. முக்கியமாக சாந்தி, அவங்க சூப்பராக சமைப்பாங்க. மங்கை கிச்சன், அதில் பார்த்திங்கன்னா சமைக்கக்கூடிய மோகனா ஜெகதீசன் அவங்க, இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை மாதிரி காம்படிஷனில் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்க பாக்ஸை பிரித்து பார்ப்போம். பாக்ஸ் ரொம்பவே வெயிட்டாக இருந்தது. ஸோ என்னென்ன கிஃப்ட் இதில் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். எல்லா இடத்துக்கும் எல்லாராலையும் போக முடியாது. ஆனால் அவங்களுக்குள்ள திறமைகள் இருக்கும். அதை மாதிரி இருக்கும் பொழுது உங்களோட திறமைகளை இதை மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும். முதல்ல எடுத்த உடனே ஒரு கோலம் புக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு வாசலில் தெம்பாக கோலம் போடணுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இவங்களோட பாரம்பரிய அரிசி வகைகள் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது அப்பளக்கட்டு, எள்ளு 3 வெரைட்டியில் எள்ளு இருக்குது. வெள்ளை எள்ளு, ஒரு கருப்பு எள்ளு, ஒரு மாதிரி ப்ரௌன் எள்ளு. ஸோ 3 பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. அடுத்தபடி எண்ணெய் வகைகள், அது ஒரு 4 பாட்டில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆயில் புல்லிங் பண்ணுறது, இந்த ஆடு தான் எனக்கு ஞாபகம் வருது. இது ஒரு 3 சேஷை, அப்படியே மொத்தமாக ஒரு 30 இருக்க மாதிரி இருக்குது. பிரித்து பார்க்கலாமே. இதை பிரிக்கும் போதே எனக்கு அந்த பழைய ஆடு ஞாபகம் வந்து பாட்டு பாடிட்டுருக்கேன். ஸோ அதை எப்படி நான் உங்ககிட்ட பாடி காட்டுறது, அது ஒரு ஆட் ஆகிட போகுது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆயில் புல்லிங். காலையில் எழுந்து வாயில் வச்சு கொப்பளிச்சுட்டு அதை துப்பிடணும், அது ஒரு நல்லது, அது போட்டிருந்தாங்க. அடுத்தது இது துவரம்பருப்பு, 1 கிலோ போல் துவரம்பருப்பு. இட்லி அரிசி, உளுத்தம்பருப்பு, சிறுபருப்பு, உளுத்தம்பருப்பு 1 கிலோ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க. மினிமம் இது ஒரு 3000 இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய பொருட்கள் இதை மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 பார்ட்டிசிபெண்ட் மட்டும்தான் இதை மாதிரி அனுப்பி வைப்பாங்க. வந்த எல்லா பார்ட்டிசிபெண்ட் வீடியோஸையும் பார்த்துட்டு, ஸோ அதில் தான் ஒன்றா எனக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம காம்படிஷன் நேரில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் கிடைக்கும், இதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. பர்ஃபெக்டாக சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லி போட்டோன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா இதுலேயும் ப்ரைஸ் கிடைக்கும். கடலை எண்ணெய், இது ஒரு 3 லிட்டர் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க, 1 லிட்டர் பாட்டில். அடுத்தது ஃபைனலாக ஒரு நல்லெண்ணெய் பாட்டில். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு கிஃப்டாக வந்ததுன்னு சொல்லலாம், ப்ரைஸாக வந்ததுன்னு சொல்லலாம்.
ஊக்கப்படுத்துகிற வகையில் வந்ததுன்னு சொல்லலாம். எப்படியோ ஒன்று எனக்கு பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த அன்பாக்சிங் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களால் போக முடியும்னும் பொழுது வெளியில் போயிட்டு எல்லா குக்கிங் காம்படிஷன்லேயும் பங்கு பெறுங்க. இல்லையா இதை மாதிரி வரக்கூடிய இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு அதில் ஜஸ்ட் ஒரு 60 நிமிஷம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 60 செகண்ட் வீடியோன்னு அனுப்ப சொல்லுவாங்க. அதை மாதிரி அனுப்புனாலும் நமக்கு பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயமும் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம குக்கிங் போகிறோம் காம்படிஷன் போது ப்ரைஸுக்குன்னு கிடையாது. வெளியில் போகும்போது நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க. அதை மாதிரி கிடைச்ச எனக்கு முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் நிறையவே இருக்காங்க. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா மோகனா ஜெகதீஷன். அவங்க நம்மளோட வெட்டிங் டே வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் நம்ம பேஷன் இருக்குது அப்படின்னும்போது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ட்ராவல் பண்ணி அதை சாதிக்கணும். அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவங்க தான் மோகனாத் ஜெகதீஷன். அவங்க ரொம்பவே எனக்கு அவங்களோட சுறுசுறுப்பு பிடிக்கும். முக்கியமாக எடுத்த காரியத்தில் வெற்றி பெறணும்னு ரொம்பவே உறுதியாக இருப்பாங்க. நீங்கள் பார்க்கக்கூடியவங்க தான் மங்கை கிச்சன் சொல்லிவிட்டு இப்போ நமக்கு வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களோட வீடியோஸ் கண்டிப்பாக அவங்களோட வீடியோஸ்லாம் கண்டினியூவாக பாருங்கள். சமையலும் பார்த்திங்கன்னா சூப்பராக செய்வாங்க. ப்ரைஸ் வின்னிங்கும் பார்த்திங்கன்னா போகிற காம்படிஷன் எல்லாம் வின் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு டேலண்ட்டும் இருக்குது. கடின ஒரு உழைப்பாளின்னு சொல்லலாம். கண்டிப்பாக என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்தாச்சு, உங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிங்க. இதே மாதிரி நீங்களும் எல்லா காம்படிஷன்லேயும் பங்கு பெறுங்க. சமையல்னு கிடையாது, உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் கண்டிப்பாக உங்கள் திறமையை காட்டுங்க. மங்கை கிச்சன் வீடியோவை பாருங்கள், அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஊக்கங்களை கொடுங்க. நீங்களும் இதே மாதிரி நிறைய ஷைன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா விஜி தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆயக்கலைகள் 64ன்னுவாங்க. அந்த 64ல் உங்களுக்கு என்ன கலை நல்லா வருதோ, எந்த கலை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக அதை வெளிப்படுத்துங்க. எப்பயுமே கிச்சன்லேயே சமைச்சிட்ருக்கிறதையும் நீங்கள் வெளிப்படுத்தி அதன் மூலமாக பேரும் புகழும் பெறுங்க.